Hi all, welcome to GKIS. ஸோ இந்த வீடியோவில் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 15 இயர்ஸ் கொஷின்ஸை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வி வில் ஸ்டார்டிங் வித் 2025 கொஷின்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. த இரிகேஷன் டிவைஸ் கால்டு அரகெட்டா வாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது கரெக்டான ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் பி, a large wheel with earthen parts tied to the outer ends of its spokes அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸாக ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்தே பார்க்குறோம். ஸோ ஒரு லார்ஜ் வீலில் பார்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி வாட்டரை ஃபெச் பண்ணுற ஒரு டிவைஸாக பார்க்குறீங்க. இதுக்கு வேறு வேறு பேர்லாம் இருக்குது. அரகட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கட்டி யந்த்ரா அப்படின்னு சொல்லியும் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இதை சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெர்ஷியன் வீல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது எப்ப பெர்ஷியன் வீல்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டெல்லி சுல்தான்ஸ் வந்து இதுல ஒரு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இப்போ டெல்லி சுல்தான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கியர் மெக்கானிசம் உள்ள கொண்டு வந்து இந்த வீலை சுத்த வைப்பாங்க. முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இட் வாஸ் ரன் ஒன்லி பை த புல்லட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எருதுகளை வச்சு தான் அதை டிரைவ் பண்ணுவாங்க. இப்போ பெர்ஷியன் வீல் அப்படின்னு சொல்லும் போது டெல்லி சுல்தான்ஸ் அவங்க வந்துட்டு கொண்டு வந்து அதே ஸ்டஃப் தான், டிவைஸ் தான். பட் ஆனால் வேல்யூஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கியர் மெக்கானிசம் மூலமாக இது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் நான் சொல்லுவேன். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. Who among the following rulers in ancient India had assumed the titles Matta Vilasa, விசித்திர சித்தா அண்ட் குணபாரா? இந்த 3 டைட்டில்ஸை அடாப்ட் பண்ண ஏன்ஷியன்ட் இந்தியன் ரூலர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த டைட்டில் வந்து ரொம்ப பாப்புலர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். விசித்திர சித்தா, கியூரியஸ் மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு. ஏன் அப்படின்னா மகாபலிபுரம்ல நிறைய கேவ் ஆர்கிடெக்சரை வந்துட்டு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதனால அவருக்கு அந்த பேர் கிடைச்சிருக்கும். குணபாரா அப்படின்னா நல்ல குணங்களுடைய பர்சன் அப்படின்னு அதுக்கு மீனிங் இருக்கு. மட்ட விலாசா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாடகம் எழுதுவார். மகேந்திரவர்மனே வந்து பல்லவாவே பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் எழுதுவார், பேரு மட்ட விலாசா பிரகாசனா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேசிக்காக ஷைவைட் நீங்கள் பார்க்குறீங்க, சிவனை வர்ஷிப் பண்ணுறவர். ஆனால் அந்த நாடகத்தில் அந்த புக்கில் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மற்ற மதங்களான புத்திசம், கபாலிகா அப்படிங்கிற இன்னொரு சைவிஸ்ட் செக்டை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மட்ட விலாசா பிரகாசனங்கிற புக்கை வச்சு நீங்கள் இவர் தான் வந்துட்டு அந்த டைட்டிலுக்கு வராருன்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த 3 டைட்டில்ஸ்லையும் அடாப்ட் பண்ண பர்சன் வந்துட்டு மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம். 15. கொஷின் நம்பர் 15 ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஃபேகியான் the Chinese pilgrim traveled to India during the reign of அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரகுப்தா 2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபேகியான் வந்துட்டு பாருங்க, ஸோ சைனாலேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. என்ன பர்பஸ்க்காக வர்றாரு அப்படின்னா, இந்தியாவில் புத்திஸ்ட் புக்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி புத்திசம்ல என்ன கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாரு. ஸோ யாரோட டைம்ல அப்படின்னா சந்திரகுப்தா 2னுடைய டைம்ல வர்றாரு. ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் இதை நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சரா இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பார்க்குறீங்க. Who among the following led a successful military campaign against the kingdom of Sri Vijaya, the powerful maritime state which ruled the Malay Peninsula, Sumatra, Java and the neighboring islands? இதுவுமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து ஆப்ஷன் பார்க்குறீங்க சி, ராஜேந்திரா 1. ஸோ ராஜேந்திர சோழா. சப்போஸ் ராஜராஜா கொடுத்துருந்தா கொஞ்சம் சில பேர் டவுட் வரலாம். ஸோ அந்த ப்ராப்ளமும் இங்கே இல்லை. அதனால ஈஸியான ஒரு கொஸ்டினாக தான் பார்க்குறோம். ராஜேந்திர சோழனை தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்ரீ விஜயா கிங்டம் சொல்லி அந்த கிங்டமே அட்டாக் பண்ணி, அதாவது அந்த கிங்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க, மலே பெனின்சுலா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மலேசியா ரீஜன் தான் பார்க்குறீங்க. சுமத்ரா, ஜாவா இதெல்லாம் வந்து ஐலாண்ட்ஸ் இன்சைட் பிரசன்ட் டே இந்தோனேஷியா. ஸோ அப்போ அந்த ரீஜனை அட்டாக் பண்ணுறாரு. அது எதுக்காக அந்த கிங்டம் அட்டாக் பண்ணுறாரு, அந்த ரீஜன் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா, மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு he can secure his trading relationship with China. ஸோ அப்போ சைனா கூட ரிலேஷன்ஷிப்பை, ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்பை என்ஷூர் பண்ணோம்னா he wanted to control Malacca Strait.
ஸோ அப்போ அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்கிற இடம் நம்ம இந்த மலேசியா இந்தோனேஷியாவுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த ஜலசந்தியை பார்க்குறோம். ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் அட்டாக் ஸ்ரீவிஜயா. கடாரம் கொண்டான் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது, உங்க எல்லாருக்குமே தெரியும். கடாரம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் இன் ப்ரெசன்ட் டே மலேசியா. அதனால தான் அந்த ரீஜனை அவர் கண்ட்ரோல் பண்ணனால தான் அவருக்கு கடாரம் கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இட் கம்ஸ் டு ராஜராஜா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகல. ராஜராஜா வந்துட்டு பாருங்க முன்னாடி இவருடைய அப்பாவை பார்ப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஸ்ரீலங்காவை வந்துட்டு நார்த்தன் ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்ணாரு, லக்ஷதீப் கேப்சர் பண்ணாரு, மால்தீவ்ஸ் கேப்சர் பண்ணாரு. பட் ஆனால் இந்தோனேஷியா மலேசியா வரைக்கும் அவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை. அதோடைய கேஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம ராஜேந்திர ஒன் தான் பார்க்குறோம். மற்ற ரூலர்ஸுமே கொஞ்சம் பாப்புலர் ரூலர்ஸை தான் பார்க்குறீங்க. பட் ஆனால் இந்த வெஞ்சர் பண்ணது இவரை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க. வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா டைமிங் பார்க்குறீங்க 600 to 322 BC. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஸோ அப்போ வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்து கிங்டம்ஸ் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. 16 மகாஜனபதாஸ் you would have studied it. ஓகே, ஸோ அப்போ அந்த கிங்டம்ஸ் கூட அசோசியேட்டான ரிவர்ஸ் வந்து இங்கே பேர் கொடுத்துருக்காங்க. எது இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 ஒன்லி 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம பார்க்கலாம் அஷ்மகா அப்படிங்கிற கிங்டம் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ அஷ்மகா அப்படிங்கிற கிங்டம் வந்து இந்த ரீஜனை கவர் பண்ணும். ப்ரெசன்ட் டே மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா வந்துட்டு அவங்க அந்த கிங்டமுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு. அப்போ கோதாவரி ரிவர் இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ அப்போ சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டாகவே எடுத்துக்கலாம். கம்போஜாங்கிற கிங்டம் வந்து நார்த்தன் மோஸ்ட் கிங்டம் அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த 16 மகாஜனபதாஸ்லேயே நார்த்தன் மோஸ்ட் கிங்டம் தான் இட் வாஸ் கம்போஜா. ஸோ இப்போ கம்போஜா பாருங்க ஜம்மு காஷ்மீருக்கு மேலே இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது அந்த ஆப்கானிஸ்தான் ரீஜன் வரைக்கும் போயிட்டு இருக்கும். இப்போ இங்க ரிவர் பாருங்க விபாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விபாஸ் அப்படிங்கிறது பியாஸ் ரிவர் தான். அந்த காலத்துல விபாஸ்ன்னு சொல்லுவாங்க. பியாஸ் ரிவர் எங்க போகுது? பஞ்சாப் ரீஜன் தான் போகுது. அப்போ டெஃபினெட்லி திஸ் பேர் would be a wrong one. நெக்ஸ்ட் பாருங்க அவந்தி. இந்த அவந்திங்கிற கிங்டம் வந்துட்டு நம்ம இந்த ஃபார்மெட்ல பார்க்குறோம். ஸோ ப்ரெசன்ட் டே மகாராஷ்டிரா ரீஜன் மத்திய பிரதேஷ்ல செகண்ட் போர்ஷன்ஸ் வந்துட்டு கவர் ஆகுது. ஸோ அவந்தியில வந்துட்டு மகாநதி ரிவர் தான் கேட்குறாங்க. மகாநதி ரிவர் எல்லாருக்கும் தெரியும் ஒடிசால தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்க்குறீங்க கோசலா அப்படிங்கிற கிங்டம் யூபியில் இருக்கு. ப்ரெசன்ட் டே யூபியில் யூ கேன் லொகேட் கோசலா. ராமாவனுடைய கிங்டமா நீங்க பார்க்குறீங்க. அவருடைய லைஃப்ல அட்டாச் ஆன ஒரு ரிவர் அப்படின்னா புனித நதியை இன்னைக்கும் பார்க்கலாம், சராயு அப்படிங்கிற நதி தான். ஸோ அது கரெக்ட். ஸோ அப்போ 2 ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ரெண்டு பேர் கரெக்டாக இருக்கு. அப்போ வந்து 1 and 4 வந்து கரெக்டாக இருக்கு. அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது ஒன்லி 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷனா நீங்க பாக்குறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 19. Ashokan inscription suggests that the Pradeshika, Rajuka and Yukta were important offices at the district level. So option வந்துட்டு B தான். இப்போ வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன் தெளிவா தெரியுது. இந்த 3 ஆஃபீஸஸும் they were engaging the districts of Mauryan Empire. ஸோ இப்போ இந்த பிரதேசிகா அப்படிங்கிறது தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி நீங்கள் அன்னைக்கு பிரதேசிகாவை கன்சிடர் பண்ணலாம். He was the head of overall administration. Okay, so at the district level. So அவர் தான் டாப் மோஸ்ட் ஆஃபீஸர். ராஜுகா அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான். பட் வந்து he was engaged only in land related issues. அப்போ land related எல்லா இஷ்யூஸையும் பார்த்துக்கிறவரை நீங்க ராஜுகா பார்ப்பீங்க. இட் கம்ஸ் டு யுக்தா, அவங்க வந்து கிளரிக்கல் ஜாப்ஸை பார்க்குறவங்க. ஸோ 2 பேருக்குமே பிரதேசிகா ராஜுகாவுக்கு இருக்கிற கிளரிக்கல் டியூட்டிஸை கிளர்க்ஸாக ஒர்க் பண்ணவங்கள நம்ம யுக்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு 3 பேருமே டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 72. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ த ஃபேமஸ் ஃபீமேல் figurine known as dancing girl found at Mohenjo-daro is made of. ஸோ இது எனக்கு தெரிஞ்சதுதான். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாச்சுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்ஷியன்ட் இந்தியாவில். பிரான்ஸ்னால ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படிங்கிற டெக்னிக் மூலம் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் இந்த ஸ்கல்ப்சரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டாச்சு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மொஹஞ்சோ-டாரோலேருந்து மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 1/2 அடி இருக்கும், அவ்வளோதான். ஒரு சின்ன ஸ்டாச்சு. பட் ஆனால் வந்துட்டு ஒரு டான்சிங் கேர்ள் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த 72க்கு ஆப்ஷன் சி.